கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு குழம்பு தாங்க. நல்ல ஹெல்தியான மெடிசனல் வேல்யூ உள்ள இஞ்சி தீயல் குழம்பு. கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வீடுகள்லாம் இது ஒரு ஐட்டமா, மெயின் ஐட்டமா இது வைப்பாங்க. நல்ல ஹெல்தியான ஐட்டம். அந்த வறுத்தரைக்கிறதுலதான் அந்த இஞ்சி தீயல் குழம்பு வாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த இஞ்சி தீயல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இஞ்சி தீயல் குழம்பு செய்ய போறாங்க. அதுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, தேங்காய் துருவலும் சேர்த்து வச்சுருக்கேன். முக்கியமான ஐட்டம் இது மட்டும்தான். ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொரித்து நல்லா ரோஸ்டாட்டம் பண்ணி கொண்டு வந்துடணும். இது நல்ல ட்ரெடிஷ்னல் ரெசிப்பிங்க. இது ஒரு மருந்து குழம்பும் கூட. டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி எந்த அளவு நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபராக எடுத்து பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதிலேயே தேங்காய் துருவல் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் துருவல்னால் அங்கங்கே ஒட்டிகிட்டே இருக்கும். இதை நம்ம பாயசத்துக்கு எந்த அளவு மொறுமொறுன்னு நம்ம பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மொறு நல்லா பண்ணி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும். மண் சட்டிங்கிறனால சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும் நமக்கு. இந்த அளவுக்கு இதையும் சேர்த்து நான் அதோடையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டு அப்படியே வறுத்து விட்டுக்க வேண்டியதான். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் எல்லாமே மெடிசனல் வேல்யூ உள்ள ஐட்டம் தான். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அப்படியே பிரட்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க. அதையும் எடுத்து சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அதே எண்ணெய் சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த லெமன் சீஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இப்போ எடுத்து ஊற்றிடுறோம். சட்டுன்னு ஊற்றினா தான் அந்த ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதிலே சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் இந்த குழம்பு கொதிக்க வேண்டியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லுலையே வச்சு கொதிக்க விட்டுருங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோமோ அதை அப்படியே பிரிஞ்சு மேலே அப்படியே கக்கிட்டே வந்துடும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லுலையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மிலையே வச்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். நமக்கு லேசான இனிப்போடு இருக்கும், லேசாக காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், உப்பு எல்லாமே செட்டான மாதிரி நமக்கு இருக்கும். நம்மளுடைய இஞ்சி தீயல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.